அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்பியா கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஐர மீன் குழம்பு தான். ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த மீன் குழம்பு வந்து டேஸ்ட்டு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம். இது வந்து நம்ம வந்து மீன் வந்து எடுத்துருக்கோம் பாருங்கள். இந்த மீன் வந்து கழுவி க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். வால் பகுதி மண்டையெல்லாம் நல்லா நறுக்கிக்கிட்டு க்ளீன் பண்ணி எடுத்துடணும். இதில் வந்து ஒரு 10 டைம்லேருந்து 15 டைம் நல்லா தண்ணி வச்சு உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா உரசி மண்பானையில் கழுவி எடுத்துக்கணும். இதை வந்து நான் ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். இப்போ தாளிப்புக்கு 50 கிராம் அளவு வந்து எண்ணெய் எடுத்திருக்கேன் தாளிப்புக்கு. இப்போ வந்து இந்த குழம்புக்கு வந்து தேவையான அளவு புளி பார்த்திங்கன்னா பெரிய லெமன் சைஸ்லேயே 2 அளவு எடுத்து 2 பங்கு எடுத்து ஊற வச்சுருக்கேன் புளி அந்தளவுக்கு. இது வந்து மீன் குழம்புக்கு வந்து நார்மலாக உள்ள மீன் குழம்போட இந்த மீன் குழம்பு வந்து புளி நல்லா தூக்கலாக சேர்த்துக்கணும். இது ஒரு சின்ன மீன் இருக்கனால புளி நல்லா இருக்கணும். 200 கிராம் சின்ன வெங்காயம் 1/4 கிலோ அளவு எடுத்து உரிச்சோம்னா 200 கிராம் அளவு வரும். அதை வந்து நம்ம 1-2 எடுத்து தட்டி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி பழம் பெரிய பழமாக 3 பழம் எடுத்து அதையும் 1-2 அடித்து எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. தாளிப்புக்கு வந்து கொஞ்சம் நம்ம வெந்தயம் சேர்த்துக்கலாம், ஜீரகம் கொஞ்சம் சேர்த்து தாளிச்சிக்கலாம். இப்போ அடித்து வச்சுருக்க வெங்காயத்தில் பாதி அளவு வந்து நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இப்போ பாதி அளவு சேர்த்தாச்சு. இதை இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து அடுப்பை வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சே நல்லா கலந்து பொறுமையாக வேகட்டும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக கலர் மாறி அளவுக்கு நல்லா வேகணும். நல்லா வேகட்டும். அடுத்து வந்து நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க புளி கரைச்சி நம்ம எடுத்துக்கலாம் தனியாக. இது வந்து நான் எல்லா புளியுமே கரைச்சி நான் தனியாக எடுத்துக்கிட்டேன், நம்ம ஊற வச்ச அளவு புளியை. இப்போ இதிலே வந்து நம்ம அந்த குழம்புக்கு தூளுக்கு வந்து மசாலாவை குழம்புக்கு சேர்த்துடலாம். இது வந்து வறுத்து அரைச்ச மசாலா தான். காரக்குழம்பு, வத்தக்குழம்பு, மீன் குழம்பு எல்லாத்துக்குமே இந்த ஒரு மசாலாவே போதும். நான் இப்போ அந்த மசாலா தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவு நான் மசாலா எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு தேங்காய் பார்த்திங்கன்னா அரை மூடியிலே பாதி அளவு தேங்காய் நம்ம அரைச்சி நான் எடுத்திருக்கேன். வெங்காயம் இப்போ அடித்து எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தையும் மிச்சம் இருக்கும் அதையும் சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் நம்ம ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மசாலாவோட புளி கரைச்சலாம் எல்லாத்தையும் நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு பாருங்கள். இப்போ நல்லா வெங்காயம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதில் வந்து 2 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தனி மிளகாத்தூள் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவு நான் எடுத்துருக்கேன். இப்போ அதையும் நம்ம சேர்த்துடலாம். இது வந்து நல்லா ஒரு காரமாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுக்கலாம். மிளகாத்தூள் சேர்க்கையில் வந்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கரிகிராமல் இருக்கும். இப்போ இதிலே வந்து நம்ம அடித்து எடுத்து வச்சுருக்க தக்காளியும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். அதையும் சேர்த்து நல்லா வேகணும். தக்காளி வந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வெந்துடணும். அதிலே ஒரு கொத்து கருவேப்பிலையும் நம்ம சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். நல்லா நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும். அப்பப்போ நம்ம லைட்டாக கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா வெங்காயம் தக்காளிலாம் நல்லா பிரிஞ்சு நல்லா நம்ம சேர்த்த எண்ணெயோட எண்ணெய் தனியாக வந்துடும். அந்த டைமில் தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க புளி கரைச்சல் மசாலாவை நம்ம உள்ளே சேர்க்கணும். இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் விட்டு வந்து வெந்துக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க புளி கரைச்சல் மசாலாவை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்தாச்சு பாருங்கள். தண்ணி லைட்டாக கொஞ்சம் அலசி அதையும் உள்ளே சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு மசாலா எல்லாமே உப்பு உரப்பு எல்லாமே வந்து நம்ம சேர்த்த அளவு தான், எதுவுமே நம்ம எக்ஸ்ட்ரா சேர்க்க கிடையாது. இந்த குழம்பு வந்து கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். தண்ணியாக வச்சிட்டோம்னா டேஸ்ட்டே இருக்காது. அதனால தான் நம்ம கொஞ்சமாக பிறக்கிற மாதிரி நம்ம வைக்கணும். இப்போ ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். இந்த 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் வரையும் நல்லா மூடி போட்டு வச்சு அது பாட்டில் கொதிச்சுக்கிட்டே இருக்கணுங்க. ஃபஸ்ட்டு வந்து நல்லா கொதி வர அளவு அடுப்பை ஃபுல்லாக வச்சிடணும். அப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மிச்சம் 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிடணும். இப்போ நல்லா மூடி போட்டு வச்சுட்டு 15 நிமிஷம் நின்று நம்ம பார்க்கலாம். நல்லா கொதிக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா குழம்புக்கு வந்து நம்ம மாங்காய் சேர்த்து தான் அந்த குழம்பு செய்ய போகிறோம். மாங்காய் வந்து பெரிய மாங்காயில் பாதி அளவு நான் எடுத்திருக்கேன். இப்போ நல்லா குழம்பு பாருங்கள் 15 நிமிஷத்துக்கிட்ட நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காயை வந்து நம்ம உள்ளே சேர்த்துடலாம். மாங்காய் வந்து ரொம்ப கரைஞ்சிடக்கூடாது. ஏன்னா புளி வந்து ரொம்ப கரைஞ்சால் ரொம்ப குழம்பு வந்து புளிப்பு தன்மை ஆயிரும். கரெக்டான அளவாக வச்சுக்கணும். இது ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா மாங்காய் கொதிக்க விட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும். இப்போ அடுத்து நம்ம மீனை சேர்த்துடலாம். மாங்காய் 1 நிமிஷம் கொதிச்சோடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மீனையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா நல்லா ஒரு 5 நிமிஷம் தண்ணியெல்லாம் வடித்து நல்லா எடுத்து வச்சுக்கணும். தண்ணி இருந்தாவே குழம்பு டேஸ்ட்டாக இருக்காது. இப்போ நம்ம குழம்புல சேர்த்துடலாம். இந்த மீன் வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும்.
இது சுத்தம் பண்ணுறது தான் கஷ்டம் முடிஞ்சு மற்ற டேஸ்ட்டெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக சாப்பாடு, இட்லி, தோசைன்னு சொல்லி எல்லாத்துக்குமே இந்த மீன் குழம்பு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இதை வந்து ரொம்ப நேரம் இதை கொதிக்க விடக்கூடாது. இது வந்து கரண்டி லைட்டாக போட்டு ஒரு பெரட்டிட்டு நம்ம விட்டுறணும். இந்த மீனோட அளவு பார்த்திங்கன்னா 1 கிலோ மீன் வாங்கினோம்னா இது க்ளீன் பண்ணால் 1/2 கிலோ வரும். இப்போ அந்த அளவு தான் நம்ம எடுத்து இந்த குழம்பு ரெடி பண்ணியிருக்கோம். இந்த மீன் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது வந்து செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா விடவே மாட்டீங்க. நல்லா கொதிச்சு வந்துருச்சு, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இப்போ 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் வரையும் நல்லா வந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த அளவு வந்தோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ லைட்டாக கட்டி பாருங்கள், நம்ம சேர்த்த மாங்காயெல்லாம் பாருங்கள் கரெக்டான அளவில் கரையாமல் இருக்குது. இந்த அளவு தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ ஐர மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது வந்து ரொம்ப முள்ளெல்லாம் இருக்காது, சாப்பிடவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே அளவில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களோட கமெண்ட்டை எங்களோட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.